இன்றைக்கி என்னோட சமையல் பார்க்குற இனியவர்களுக்கு வணக்கம். இஞ்சி இலையும் ஜீரகமும் போட்டிருக்கேன். இது எலும்பு குழம்பு. எலும்பு நல்லா வேக வச்சுருக்கேன். முதுகெலும்பு மட்டும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வெங்காயம், இஞ்சி இலையும் போட்டு கடலெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா பாமாயிலும் யூஸ் பண்ணுவேன், ஆனால் ரொம்ப இல்லை, கம்மியாக. அந்த ரேஷனில் கொடுக்குற அந்த ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் அதை முடிச்சுட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன். நல்ல அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதற்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி 4 தக்காளி, இதுமாரி 4 தக்காளி எடுத்துருக்கேன். இதை அரைச்சி ஊற்றிக்கலாம் மிக்சியில். அதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளியோட போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் அரைச்சி வச்சு அப்புறமா கழுவி ஊற்றிக்கலாம். இது நல்லா வதக்கிடணும். அந்த அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டு நல்லா வதங்கினோடனே பாருங்க, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த காயை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே இந்த குக்கரில் எலும்பை வைக்கும்போது மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, லைட்டாக இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி எல்லாமே அதில் போட்டிருக்கேன். இப்போ அதை வதங்கிடுச்சு. அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். எலும்பு நல்லா 8 விசில் வச்சேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி எல்லாமே போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு நிறைய போட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா குழம்பு ரெடி. எலும்பு குழம்புன்னு சொல்லலாம், தாளிச்சானும் சொல்லலாம். இந்த ஸ்டைலில் தான் நான் வைப்பேன். அடுத்தது ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை பொரிக்கணும். இது நுரையீரல், கொஞ்சம் ஈரலும் நுரையீரலும் வேண்டாம். இதை கொஞ்சமாக வைக்கணும். நுரையீரல் சாப்பிட்டா நுரையீரலுக்கு நல்லது. ஆட்டோட பாகங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லது. அடுத்து ரத்தம் சாப்பிட்டா ரத்தம் வரும். எலும்பு சாப்பிட்டா எலும்புக்கு பலம். கால் வலி, கை வலி, முட்டி வலி, அதனால் இந்த எலும்பு குழம்பு. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ மக்களே.